நடிகர் அசோக், ஸ்ருதி ராமகிருஷ்ணன் மற்றும் புதுமுகம் மகேஸ்வரி ஆகியோரின் நடிப்பில் விரைவில் வெளியாக இருக்கும் திரைப்படம் கா. இயக்குனர் வெற்றிமாறனின் உதவியாளர் மனோ இப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி இருக்கிறார். கோழி கூவுது படத்தில் அறிமுகமாகி அரை டஜன் படங்களுக்கு மேல் நடித்து முடித்துவிட்டாலும் இன்னமும் தமிழ் சினிமாவில் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க முடியாமல் தடுமாறுகிறார் நடிகர் அசோக். விரைவில் வெளியாக இருக்கும் இந்த திரைப்படத்தை அசோக் மிகவும் எதிர்பார்த்துள்ளார். இந்நிலையில் படத்தின் கதை என்ன என்று இயக்குனர் மன்னோனிடம் கேட்டபோது, ஹாரர், த்ரில்லர் படங்களின் வரிசையில் இப்படம் முற்றிலும் மாறுபட்ட கதை அமைப்பில் உருவாகியுள்ளது. படத்தில் ஒரு காக்காவும் பட்டுப்போன ஒரு மரமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதையெல்லாம் கிராபிக்ஸில் உருவாக்கலாம் என்று நினைத்திருந்த எங்களுக்கு எதர்ச்சியாக பட்டுப்போன ஒரு மரம் கிடைத்தது. அதை கிரேன் மூலம் வேரோடு பிடுங்கி வந்து படப்பிடிப்பு தளத்தில் நட்டு படப்பிடிப்பை நடத்தினோம். இதுபோன்று இப்படத்தின் படப்பிடிப்பு நடக்கும்போது அந்த வீட்டில் சில அமானுஷ்ய சம்பவங்களும் நடைபெற்றது. இதுபோன்ற பல சுவாரஸ்யமான சம்பவங்களுடன் உருவாகியுள்ளது இப்படம். ரசிகர்களுக்கு இப்படம் வித்தியாசமான ஒரு படமாக அமையும் என்றார். காக்கா பிடித்தே காரியம் சாதிக்க நினைப்பவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். அவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக நடக்க வேண்டும் என்ற கருத்தை காதல், காமெடி கலந்து சொல்வதுதான் இந்த கா படத்தின் கதை. ஹாரர், திகில் மற்றும் அமானுஷ்யம் கலந்து எடுக்கப்பட்டிருக்கும் இந்த திரைப்படத்தை கிரண் பதிகொண்டா தயாரிக்க அம்ரித் இசையமைத்துள்ளார். விரைவில் உங்கள் அபிமான வெள்ளித்திரையில் இப்படம் வெளியாக இருக்கிறது என்கிறார் படத்தின் இயக்குனர்.